ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்தாலும் நமக்கு பிரச்சனையாக தானே, எதை பார்த்தாலும் பிரச்சனையாக தான். சிலருடைய கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தக்காரங்களே பார்த்துட்ருக்கோம், நண்பர்களே பார்த்து கொண்டிருக்கோம், சம்பாத்தியத்தையே பார்த்து கொண்டிருக்கோம். ஆளுகள் எல்லாத்தையும் இறந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அடிக்கு மேலே அடி, விழுகைக்கு மேலே விழுகை. சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா காலை பொழுதில் சொல்லக்கூட இருந்தாலும் மரணத்துக்கு மேலே மரணம் ஏற்பட்டு கொண்டு அதுக்கு யாராவது ஒரு புள்ளி வைக்கணும்ல. அதுக்கு கர்த்தர் நம்முடைய ஆண்டவர்கிட்ட தான் விடுதலை இருக்குது. வாழ்க்கையில் மாறி 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 இப்படி அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள், கவலையின் அனுபவங்களோடு நீங்கள் வாழ்க்கை பாதி கடந்தீங்கன்னா இந்த காலை அனுதின கண்வழித்தன் நிகழ்ச்சி நமக்கு தான். என்ன ஆண்டவர் சொல்ல, எப்படி பிழைக்க எப்படி தான் முடியும்? அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாத காட்டி எப்படி தான் விடுதலை பெறுகிறது? பல நேரம் தோற்று போகிறோமே அதுக்கு. அதனால் எங்கள் மேலே அடிக்கு மேலே அடி விழுத இந்த அடியெல்லாம் மாற்றுவார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு வெள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து கொல்லிவாய் அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். பார்த்தீங்களா, பிழைக்க என்னதான் வழி? இந்த சாபத்திலிருந்து, இந்த தோல்வியிலிருந்து நம்ம பிழைக்க என்ன வழி அப்படின்னா, யாரையும் பார்க்காதீங்க, நேராக இயேசுநாட்டு வந்துருங்க. அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தப்புனால கொல்லிவாய் சர்ப்பம் தீட்டி செத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ மோசேட்ட சொன்னார், ஒரு கொல்லி அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பாங்க. நீங்கள் இயேசுவை மட்டும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஒரு பிழைப்பு உண்டாகும். வேறு சிலுவையில் அவர் தானே தொங்குறார் நமக்காக. நீங்கள் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இன்னும் நம்ம வாழ்க்கையில் தோல்விக்கு மேலே தோல்வியும் அவமானத்துக்கு மேலே விட்டுட்டு இயேசுவை பாருங்கள். நீங்கள் மனுஷனையே பார்க்குறது தான் இந்த தோல்வி தொடர்கிறது, விழுகை தொடர்கிறது, பாவம் தொடர்கிறது. அதற்கு பதிலாக அவரை நோக்கி பார்த்தால் போதும். பேதுரு பாருங்கள், சவித்தான் சத்தியம் பண்ணான். மனுஷனே பார்த்தான், இயேசுவை நோக்கி பார்த்தான், பக்கத்தில் வந்தான், ரைட் போ, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக அனுப்பிவிட்டார் இல்லையா. பவுல் ஆண்டவரை தொடப்பட்ட போது, என்ன ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு, சடக்குன்னு அவரை நோக்கி பார்த்தான், 14 நிருபங்களை எழுத வச்சார் இல்லையா. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விடிவு காலம் வரட்டும். எப்படி பழைக்கிறது? இயேசுவை நோக்கி பாருங்கள். எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்தும். காட் பிளஸ் யூ. நாளை காலை ஞாயிறு ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கர்மத்திற்கு சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.